Hello everyone, 12th standard, subject commerce, unit 4, chapter 10, topic external sources. In our previous video, we had discussed about reasons behind recruitment and recruitment process and sources of recruitment. So adula internal and external sources of recruitment அதை பற்றி நம்ம போன வீடியோவில் நம்ம ப்ரீஃபாக நிறைய விஷயங்கள் பார்த்தோம். அதுலேயும் இன்டர்னல் சோர்சஸ் பற்றி நம்ம நிறைய விஷயங்களை வந்து ப்ரீஃபாக பார்த்தோம் இல்லையா. அண்ட் நவ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் எக்ஸ்டர்னல் சோர்சஸ். ஸோ எக்ஸ்டர்னல் சோர்சஸ் பற்றி நம்ம அதாவது புற வளங்கள் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுலேயும் ரெண்டு விதமாக பிரிச்சுருக்குறாங்க. ஸோ இந்த எக்ஸ்டர்னல் சோர்சஸ் வந்து என்ன இருக்குன்னா 2 டைப்ஸாக டிவைட் பண்ணியிருக்கிறாங்க. அதையுமே டைரக்ட் சோர்சஸ் அண்ட் இன்டைரக்ட் சோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த எக்ஸ்டர்னல் சோர்சஸையுமே டிவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது டைரக்ட் சோர்சஸ் பற்றி. ஸோ டைரக்ட் சோர்சஸில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மூலிமா எப்படிலாம் வந்து ரெக்ரூட்மெண்ட் நடத்துகிறாங்க ஸோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். த எம்ப்ளாயர் கேன் அட்வர்டைஸ் இன் டெய்லிஸ். என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு எம்ப்ளாயரும், அதாவது எம்ப்ளாயர் மீன்ஸ் யாருன்னா அந்த ஆர்கனைசேஷனில் எப்படி வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மூலிமா நமக்கு அந்த சில ரெக்ரூட்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த டெய்லிஸ் மூலிமா, ஜேர்னல்ஸ் மூலிமா, மேகசின்ஸ் மூலிமா எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த கம்பெனி பற்றின ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, என்னென்ன மாதிரியான போஸ்ட் இருக்குது, இதை பற்றிலாம் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி டெய்லிஸில், ஜேர்னல்ஸில், மேகசின்ஸில் எல்லாத்துலேயும் என்ன பண்ணுறாங்க, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ about the vacancies in the organization. ஸோ இதில் இதெல்லாம் இதை பற்றிலாம் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் about the vacancies. ஸோ வேக்கன்சிஸ் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நேச்சர் ஆஃப் ஒர்க். ஸோ அந்த ஒர்க்கோட நேச்சர் என்ன மாதிரியான போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, அண்ட் நேச்சர் ஆஃப் வேக்கன்சி. ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்சி, குவாலிஃபிகேஷன், என்ன குவாலிஃபிகேஷன், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்குது, அதே மாதிரி அந்த பணியில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்குது, முன் அனுபவம் எவ்வளோ இருக்குது, அதே மாதிரி சேலரி ஆஃபர்ட். ஸோ எவ்வளோ வந்து சேலரி வந்து எதிர்பார்க்குறாங்க. தென் அதே மாதிரி மோட் ஆஃப் அப்ளைங், என்ன மாதிரியான மோடில் அப்ளை பண்ண போகிறாங்க, ஆன்லைன்லையா அல்லது போஸ்டர்லையா அப்ளை பண்ணணுமா அப்படிங்கிறத அவங்க அதை என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த ஆட்லேயே கொடுத்துருப்பாங்க. அண்ட் த டைம் லிமிட் வித்தின் விச் த கேண்டிடேட் ஹேஸ் டு அப்ளை. அதே மாதிரி என்ன டைமுக்குள்ளே இவங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மூலிமா கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த எக்ஸ்டர்னல் சோர்ஸஸில், டைரக்ட் சோர்ஸஸில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில். ஸோ அடுத்து பாருங்கள், அன்சொலிசிட்டட் அப்ளிகன்ஸ். ஸோ அன்சொலிசிட்டட் அப்ளிகன்ஸ்னால் கோரப்படாத விண்ணப்பதாரர்கள். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்க மாட்டோம், என்ன விதமான இன்டிமேஷன்ஸும் கொடுத்துருக்க மாட்டோம், அல்லது அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எதுவுமே நம்ம கொடுத்துருக்க மாட்டோம். பட் சில அப்ளிகன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த கம்பெனியில் டைரெக்டாக அப்ளை பண்ணுவாங்க. ஸோ நம்ம இவங்களை என்ன பண்ணியிருக்க மாட்டோம், வாண்டடாக நமக்கு எந்த விதமான ஆட்ஸ் மூலிமா அவங்களுக்கு எந்த விதமான விஷயத்தையும் தெரியப்படுத்தியிருக்க மாட்டோம். பட் ஏதாவது ஜாப் சீக்கர்ஸ் இருக்கிறாங்கன்னா, வேலை தேடக்கூடிய அந்த நபர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, டைரெக்டாகவே வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ ஹூ வாலண்டரிலி அப்ளை ஃபார் த வேக்கன்சிஸ் நாட் yet notified by the organization. எந்த விதமான நோட்டிஃபிகேஷனும் ஆர்கனைசேஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க, வேலை வாய்ப்பை பற்றி அல்லது வேக்கன்சிஸ் இவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அந்த ஜாப் சீக்கர்ஸ், வேலை தேடக்கூடிய அந்த நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வாலண்டரியாக வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த கம்பெனியில் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அவங்கள என்னன்னு சொல்லி கால் பண்ணுவோன்னா அன்சொலிசிட்டட் அப்ளிகன்ஸ். ஸோ இவங்கெல்லாம் எக்ஸ்டர்னல் சோர்சஸ், நம்ம வெளியிலேருந்து நம்ம கம்பெனிக்கு தேவையான இந்த காலி பணியிடங்களை நிரப்புறத்துக்கு தேவை இருக்கக்கூடிய சோர்சஸ். ஸோ அதுவும் இவங்க டைரெக்டாக சோர்சஸ், டைரெக்டான ஒரு சோர்சஸாக நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக வாக்கின்ஸ். ஸோ வாக்கின்ஸ் அப்படின்னு சொன்னால் நேர்முக தேர்வு அப்படின்னு சொல்லுவோம். வாக்கின் அப்ளிகன்ஸ் வித் சூட்டபிள் குவாலிஃபிகேஷன் அண்ட் ரெக்ரூட்மெண்ட் கேன் பி அனதர் சோர்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட். ஸோ என்ன சொல்கிறோம், வேலை தேடி நிறுவனத்திற்கு நேரடியாக வர்றவங்கள நேர்முக தேர்வின் மூலமாகவும் பணியமர்த்த முடியும். ஸோ நேரடியாக நம்ம வரக்கூடிய அந்த அப்ளை பண்ணுறதுக்கு நேரடியாக வர்றாங்க இல்லையா. ஸோ அவங்களோட சூட்டபிள் குவாலிஃபிகேஷன் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த ரெக்யர்மெண்ட் அவங்களுக்கு தேவையான சூட்டபிள் குவாலிஃபிகேஷன் இருந்தது அப்படின்னு சொன்னால் நேரடியாக அவங்களை என்ன பண்ண முடியும், அந்த நேர்முக தேர்வின் மூலமாக என்ன பண்ணுறாங்க, பணியமர்த்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதன் மூலிமா, அந்த வாக்கின்ஸ் மூலிமா. சரியா.
ஸோ அடுத்து பாருங்கள் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட். ஸோ கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் என்னது, வளாக தேர்வு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வளாக தேர்வுனா என்னது, ஒவ்வொரு விதமான இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கும் போயிட்டு அங்கே டைரெக்டாக என்ன பண்ணுறது, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ சம் காலேஜஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் இடத்துக்குலாம் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், டைரெக்டாகவே அவங்களுக்கு கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறோம். சரியா? ஸோ ஆர்கனைசேஷன்ஸ் விசிட் த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டு ஐடென்டிஃபை த ரெக்ரூட் சூட்டபிள் கேண்டிடேட்ஸ். ஸோ அவங்கள சூட்டபிளான கேண்டிடேட்ஸ் எங்கெங்கெல்லாம் இருப்பாங்கன்னா இந்த மாதிரியான எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸில், இன்ஜினியரிங் காலேஜஸில் இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுவாங்க, நிறைய அவங்களுக்கு தேவையான கேண்டிடேட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்கள டைரெக்டாக அந்த கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் மூலிமா அவங்கள என்ன பண்ண முடியும், ரெக்ரூட் பண்ணி நம்ம செலக்ட் பண்ண முடியும். ஸோ இதுவும் ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸஸ் தான். ஸோ அடுத்து ரெக்ரூட்மெண்ட் அட் ஃபேக்ட்ரி கேட் என்ன பண்ண முடியும், ஸோ அந்த ஃபேக்ட்ரினுடைய கேட்லேயே இருந்து என்ன பண்ணுறது தொழிற்சாலையினுடைய வாயிலில் ஆர்ட்ஸ் சேர்க்கிறது. ஸோ எப்படி இந்த தொழிற்சாலையினுடைய அந்த வாசல்லையே எப்படி ஆர்ட்ஸ் சேர்ப்பு நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால், வாண்டட் அப்படிங்கிற ஒரு ஸ்லைடை தொங்க விட்டுருவாங்க கேட்டில். ஸோ அதை பார்த்துட்டு என்ன மாதிரியான போஸ்ட்டுக்கு வாண்டட் இருக்குங்கிறத கிளாரிஃபை பண்ணிவிட்டு அந்த பணியாளர்கள் வந்து அங்கே செலக்ட் பண்ணுறதுக்கு அங்கே ரெக்ரூட் பண்ணுறது நடக்கும் ப்ராசஸ். அப்படி தான். ஸோ இந்த வாண்டட் போஸ்ட் மூலியமாக ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறது இருக்கு இல்லையா, ஸோ அந்த கேட்டு அந்த தொழிற்சாலையுடைய அந்த கேட்லேயே என்ன பண்ணியிருப்பாங்க, வாண்டட் போஸ்ட் போட்டிருப்பாங்க. அதை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, யார் வந்து அதில் இந்த மாதிரியான வேலைகளுக்கு எப்படி எப்படி வந்து இந்த போஸ்ட் வந்து செலக்ட் பண்ணுறாங்கன்னா, யூஸ்வலி கேஷுவல் ஆர் டெம்பரரி அன்ஸ்கில்டு எம்ப்ளாயீஸ் தான் இந்த மாதிரியான முறையில் செலக்ட் பண்ணுவாங்க, ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ எப்படி இந்த மாதிரியான வாண்டட் போஸ்ட் போட்டு அல்லது வாண்டட் ஸ்லைட் போட்டு அந்த ஃபேக்ட்ரி கேட்டில் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரியான அன்ஸ்கில்டு எம்ப்ளாயீஸை ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ தே ஆர் ரெக்ரூட்டட் அட் ஃபேக்ட்ரி கேட். அதனால் என்ன பண்ணுறாங்க, அவங்கள ஃபேக்ட்ரி கேட்டில் வச்சு அவங்க என்ன பண்ணுறது, ரெக்ரூட் பண்ணுறாங்க. அண்ட் பெய்ட் ஆன் ஹார்லி அண்ட் டெய்லி பேசிஸ். ஸோ எப்படிப்பட்ட எம்ப்ளாயீஸ் இந்த மாதிரியான விதங்களில் செலக்ட் பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து எப்படிப்பட்ட ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க, ஹவர்லி பேசிஸில் அல்லது நாட்கணக்கில் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த எம்ப்ளாயீஸாக இருப்பாங்க. ஸோ உடல் உழைப்பு கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க மேக்ஸிமம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஒர்க்கர்ஸ் தான் எப்படி பண்ணுவாங்க, இந்த மாதிரியான கேட்வேயில் ஃபேக்ட்ரி கேட்லேயே நம்ம வாண்டட் போஸ்ட் போட்டு அதுலேருந்து செலக்ட் பண்ணுவாங்க. பட் ஹையர் போஸ்ட்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள இந்த மாதிரி விதத்தில் ஹேண்டில் பண்ண மாட்டாங்க, செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அன்ஸ்கில்டு ஒர்க்கருக்கு மட்டும்தான் இது இந்த மாதிரியான ரெக்ரூட்மெண்ட் வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக ரைவல் ஃபார்ம்ஸ். ரைவல் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொன்னால் சேம் பிஸ்னஸை பண்ணக்கூடிய அந்த போட்டி நிறுவனங்கள் இருக்காங்க பாருங்கள், அவங்கள தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ரைவல் ஃபார்ம்ஸ்னு சொல்லுவோம். திஸ் இஸ் ஆல்சோ கால்டு போச்சிங். இதை எப்படி கால் பண்ணுவாங்கன்னா போச்சிங் அப்படின்னு கால் பண்ணுவாங்க, வேட்டையாடுதல்னு சொல்லுவாங்க. ஸோ வேட்டையாடுதல்லாம் என்ன மாதிரியான வேட்டையாடுதல் அப்படின்னு சொன்னால், ஒரு மாதிரி அடுத்த நம்ம தேவையான எஃபிஷியன்ட் எம்ப்ளாயீஸை அந்த போட்டியாக அதே ஒரே மாதிரி பிஸ்னஸை பண்ணக்கூடிய அந்த போட்டி நிறுவனத்திலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது சம் பெனிஃபிட்ஸை இவங்களுக்கு ஹையர் பேமெண்ட்டோ அல்லது ஏதாவது ஃபினான்ஷியல் ஆர் நான் ஃபினான்ஷியல் பெனிஃபிட்ஸை கொடுத்து அவங்கள தன் பக்கம் இழுக்கிறது. சரியா? ஸோ தன் பக்கம் இழுத்து நமக்கு தேவையான அந்த வேக்கன்சிஸை ஃபில் பண்ணுறதுக்கான ரெக்ரூட்மெண்ட் தான் எதுனா இந்த ரைவல் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறதுலேருந்து இந்த போச்சிங் மெத்தட். புரியுதா? ஸோ இந்த போச்சிங் அப்படின்னு சொன்னால் என்னது, அவங்கள தன் பக்கம் இழுக்கிறது. எதுலேருந்து, அந்த எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க வேறு கம்பெனியில், அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த எஃபிஷியன்ட் எம்ப்ளாயியை என்ன பண்ணுறாங்க, ஏதாவது ஹையர் பேமெண்ட் அவங்களுக்கு கொடுத்து அல்லது ஏதாவது சம் பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு கொடுத்து நம்மளுடைய கம்பெனிக்கு அவங்கள எடுக்கிறது, ஆட் சேர்க்கிறது. சரியா? இதுக்கு பேர் என்ன சொல்கிறோன்னா போச்சிங் சொல்லுவோம். ஸோ அதை எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா இந்த ரைவல் ஃபார்ம்ஸ்லேருந்து எடுக்கிறாங்க. ரைவல் ஃபார்ம்ஸ்னால் போட்டி நிறுவனங்கள்னு சொல்லுவோம். நம்மளை மாதிரியே செய்யக்கூடிய, நம்ம சேம் பிஸ்னஸ் செய்யக்கூடிய அந்த கம்பெனிலேருந்து எஃபிஷியன்ட் ஹேண்டை நம்ம இந்த மாதிரி ஹையர் பேமெண்ட் மூலியமாகவோ அல்லது சம் பெனிஃபிட்ஸ் மூலியமாகவோ நம்ம என்ன பண்ணுறது, போச்சிங் பண்ணுறது. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த மாதிரி முறையிலையும் நம்ம எக்ஸ்டர்னல் சோர்சஸ் மூலியமாக நம்ம தேவையான ரெக்ரூட்மெண்ட்ஸை நம்ம பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி ரெக்ரூட்மெண்ட்னா என்ன, ஆர்கனைசேஷன்ஸ் விச் கேரி அவுட் ரெக்ரூட்மெண்ட் ஆன்லைன் மெத்தட் இஸ் செட் டு ஃபாலோ ரெக்ரூட்மெண்ட். என்ன பண்ணுறாங்க, ஆன்லைன் மெத்தடில் நம்ம ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்ஸும் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரெக்ரூட்மெண்ட், எலக்ட்ரானிக்கல் ரெக்ரூட்மெண்ட் சொல்கிறோம். த அட்வான்ஸ்மெண்ட் இன் டெக்னாலஜி அண்ட் கம்யூனிகேஷன் ஹேஸ் மேட் பாசிபிள் டு ரீச் அவுட் ப்ராஸ்பெக்டிவ் அப்ளிகன்ஸ் குளோபலி ஆன்லைன். ஸோ இந்த கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட்னாலையும் இந்த மாதிரியான டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்னாலையும் என்ன ஆயிடுச்சுன்னா பாசிபிள் ஆகிடுச்சு, மேட் இட் பாசிபிள் டு ரீச் அவுட் ப்ராஸ்பெக்டிவ் அப்ளிகன்ஸ்
குளோபலி ஆன்லைன், உலக அளவில் நம்ம ஆன்லைனில் நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அப்ளை பண்ணுறதுக்கும் செலக்ட் பண்ணுறதுக்கும் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப நமக்கு ஈஸி ப்ராசஸ் ஆகிடுச்சு. ஸோ ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது நவடேஸ் வந்து ரொம்ப ஃபெமிலியராகவும் ஃபேமஸாகவும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இட் ஹாஸ் பிகம் இன்எவிட்டபிள் எக்ஸ்டர்னல் சோர்சஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட். ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எக்ஸ்டர்னல் சோர்ஸாக கருதப்படுது இதில், இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில். ஓகேவா? ஸோ அடுத்ததாக டைரக்ட், இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது டைரக்ட் சோர்ஸஸ் பார்த்தோம். எக்ஸ்டர்னல் சோர்ஸஸில் இன்டைரக்ட் சோர்ஸஸ்லாம் எப்படிலாம் இன்டைரக்டாக நம்ம பணியாளர்களை வந்து நம்மளுடைய வேக்கன்சியை ஃபில் பண்ணுறதுக்கு ரெக்ரூட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். எம்ப்ளாயி ரெஃபரல். ஸோ எம்ப்ளாயி ரெஃபரல் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பணியாளர் பரிந்துரை அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஸோ ஆல்ரெடி அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய அந்த எம்ப்ளாயி, அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயி என்ன பண்ணுறாரு, அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸையோ அல்லது அவங்களுடைய நண்பர்களையோ என்ன பண்ணுறாங்க, அந்த பர்டிகுலர் சூட்டபிள் போஸ்டிங்க்கு தகுந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள ரெஃபர் பண்ணி அந்த பர்டிகுலர் வேக்கன்சியை ஃபில் பண்ணுறதுக்கு பேர் அல்லது ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னதுன்னா இந்த எம்ப்ளாயி ரெஃபரல் மூலியமாக நம்ம ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறோம். ஸோ த எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயீஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன் மே ரெக்கமெண்ட் சம் ஆஃப் தேர் ரிலேட்டிவ்ஸ். என்ன பண்ணுவாங்க, அங்கே ஆல்ரெடி ஒர்க் பண்ணக்கூடிய அந்த எம்ப்ளாயீஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸு சம் பர்சன்ஸை ரிலேட்டிவ்ஸை என்ன பண்ணுவாங்க, ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அல்லது அவங்களுக்கு தெரிஞ்ச பீப்புளாக இருப்பாங்க அல்லது அவங்களுடைய சொந்தக்காரவங்களாக இருப்பாங்க. who will be suitable for the existing vacancies. ஸோ அந்த போஸ்ட்டுக்கு அவங்க வந்து தகுதியான நபராக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்கள அந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. சரியா? யார், அந்த பர்டிகுலர் எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயி. புரியுதா? who will be suitable for the existing vacancies based on the credibility of the employee, the referrals will be considered. என்ன பண்ணுவாங்க, இந்த ரெஃபரல் வந்து எப்படி கன்சிடர் பண்ணப்படுது அந்த எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயீஸ் மூலியமானா அவங்களுடைய கிரெடிட்டபிலிட்டி. ஸோ என்ன மாதிரியான நல்ல குணங்கள் இருக்குது, ஸோ என்னென்ன மாதிரியான எஃபிஷியன்சி கொண்ட அந்த நபராக இருக்கிறாரு அந்த எம்ப்ளாயி அப்படிங்கிறத பொறுத்து அந்த எம்ப்ளாயி ரெஃபரல் வந்து இருக்கும். சரியா? ஸோ இது இன்டைரக்ட் சோர்ஸஸில் இந்த எம்ப்ளாயி ரெஃபரல் மூலியமாக ஒரு ரெக்ரூட்மெண்ட்லாம் எப்படிலாம் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். அதே மாதிரி அடுத்ததாக கவர்மெண்ட் ஆர் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சஸ். ஸோ அரசு மற்றும் பொது வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் மூலியமாக நம்ம எப்படி ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறோம். தீஸ் ஆர் எக்ஸ்சேஞ்சஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பை கவர்மெண்ட் விச் ஃபெசிலிட்டேட்ஸ் ரெக்ரூட்மெண்ட் த்ரூ அவுட் த கண்ட்ரி. என்ன பண்ணுறோம், இந்த நாடு முழுவதுமே எப்படி என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரியான எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சஸ் மூலியமாக இந்த கவர்மெண்ட் ரன் பண்ணக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சஸ் மூலியமாக என்ன பண்ணுறோம், நிறைய கேண்டிடேட்ஸை நம்ம ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறோம். இட் மேக்ஸ், அதாவது நம்ம கண்ட்ரி முழுமைக்குமே என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சஸ் மூலியமாக நிறைய கால் ஃபார் ரெக்ரூட்மெண்ட்ஸ் நடக்குது. இட் மேக்ஸ் அவைலபிள் த இன்ஃபர்மேஷன்ஸ் ரெக்யர்டு த்ரூ த டேட்டா பேஸ். என்ன பண்ணுறோம், இந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் நிறைய கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, படிச்சுட்டு பதிவு பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஆகட்டும், எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், எல்லாத்தையும் பதிஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ அது பதிஞ்சு வச்சுருக்கும் போது அந்த டேட்டா பேஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், அந்த எம்ப்ளாயர் as well as the job seeker by bridging the gap between them. ஸோ எம்ப்ளாயருக்கும் அந்த ஜாப் சீக்கரையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக செயல்படுறது எதுன்னு பார்த்தோன்னா இந்த கவர்மெண்ட் ஆர் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சஸ் தான். ஸோ எம்ப்ளாயர்னா யார், அந்த ஹையர் அஃபிஷியல், அந்த கம்பெனியோட ஹையர் அஃபிஷியல். ஜாப் சீக்கர்னா யார், வேலை தேடக்கூடிய அந்த நபர். இவங்க ரெண்டு பேரையும் இணைக்கக்கூடிய ஒரு லிங்கேஜ் மாதிரி, ஒரு பிரிட்ஜ் மாதிரி செயல்படுறவங்க யாருன்னா இந்த கவர்மெண்ட் ஆர் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சஸ் தான். ஸோ இந்த மாதிரியும் ரெக்ரூட்மெண்ட் நடக்குது. சரியா? ஸோ அடுத்ததான் ப்ரைவேட் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிஸ். ஸோ ப்ரைவேட் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிஸும் இந்த அரசு மற்றும் பொது வேலை அலுவலகங்கள் மாதிரியே செயல்படக்கூடிய ஒரு விஷயம்தான். These are similar to public employment exchanges except that the ownership is hands of private parties. ஸோ இதோட ஓனர்ஷிப் மட்டும் ப்ரைவேட் பார்ட்டிஸ்கிட்ட இருக்கும், கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. சேம் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் வந்து கவர்மெண்ட் அந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் என்ன பண்ணாங்களோ ப்ராசஸ் அதே மாதிரி தான் இதில் ப்ராசஸ் பண்ணுவாங்க. பட் இதில் ரொம்ப ஈஸியாக குவிக்காக பண்ணுவாங்க எந்த விதமான ப்ராசஸாக இருந்தாலும். ஸோ கவர்மெண்ட்டில் அந்தளவுக்கு குவிக்னஸ் இருக்காது. ஸோ நிறைய விஷயங்களை பற்றி, நிறைய ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி நம்ம ஜாப் சீக்கருக்கும் அந்த ஜாப் ப்ரொவைடருக்கும் என்ன பண்ணுவாங்க, இந்த ப்ரைவேட் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ வேலை தேடுறவங்களுக்கு அந்த நிறைய கம்பெனிஸை பற்றின டீட்டெயிலை கொடுப்பாங்க. வேலை கொடுக்குறவங்களுக்கு எந்தெந்த மாதிரியான குவாலிஃபிகேஷனில் எவ்வளோ நபர்கள் வந்து நிறைய வேலை இல்லாமல் இருக்கிறாங்க, வேறு எவ்வளோ அப்ளிகேண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும், தகுதியுள்ள நபர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்கிற அந்த டீட்டெயிலையும் என்ன பண்ணுவாங்க, அந்த டேட்டா பேஸை அவங்களுக்கு கொடுப்பாங்க.
ஸோ இப்படி செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை யார், இந்த ப்ரைவேட் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிஸ். இப்படியும் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரியான ரெக்ரூட்மெண்ட்ஸ் நடக்குது. ஸோ அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் கன்சல்டன்சிஸ். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் கன்சல்டன்சிஸ்னால் வேலைவாய்ப்பு ஆலோசனை மையங்கள். ஸோ வேலைவாய்ப்புக்கான ஒரு ஆலோசனை வழங்கக்கூடிய மையங்கள் நிறைய இருக்குது. ஸோ தீஸ் டைப்ஸ் ஆஃப் firms facilitate recruitment on behalf of client companies. என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய கிளையண்ட் கம்பெனிஸ்க்காக நிறைய ரெக்ரூட்மெண்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்க, வேலையை செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு கன்சல்டன்சிஸாக செயல்படுறாங்க இந்த எம்ப்ளாய்மெண்ட் கன்சல்டன்சிஸ். ஸோ யூஸ்வலி த ப்ரொவைட் டேட்டா ரிலேட்டிங் த எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அண்ட் டாப் லெவல் பர்சனல் ஃபார் விச் சர்வீஸ் தே சார்ஜ் கன்சல்டேஷன். ஸோ அவங்க இந்த மாதிரியான கிளையண்ட் கம்பெனிஸ் செஞ்சு கொடுக்கக்கூடிய அந்த சர்வீஸ்க்காக சம் சர்வீஸ் சார்ஜஸ் கூட அவங்க என்ன பண்ணுறாங்க, கலெக்ட் பண்ணுறாங்க. ஃபீஸ் ஆல்சோ நோன் அஸ் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அவுட்சோர்சிங். எதுக்காக, இந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான அந்த செலக்டிவ் எம்ப்ளாயீஸை ரெக்ரூட் பண்ணி கொடுக்குறதுக்கு அவங்க யார் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்கன்னா, அந்த எம்ப்ளாய்மெண்ட் கன்சல்டன்சிஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாங்க. ஸோ அதுக்காக சம் சார்ஜஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, கன்சல்டன்சிஸ் ஃபீயாக கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்படியும் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் வந்து அதர் கன்சல்டன்சிஸை நம்பியும் நிறைய ரெக்ரூட்மெண்ட் நடத்துகிறாங்க. ஸோ அதே மாதிரி ப்ரொஃபஷனல் அசோசியேஷன்ஸ். ப்ரொஃபஷனல் அசோசியேஷன்ஸ்னால் என்ன, தொழில்முறை சங்கங்கள். ஸோ தொழில்முறை சங்கங்கள்னால் நிறைய வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரொஃபஷனலிஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணுறது இந்த மாதிரியான ரெக்ரூட்மெண்ட் மூலியமாக தான். ஸோ ஆர்கனைசேஷன் சீக்கிங் அப்ளிகன்ஸ் ஆஃப் ஹை கேலிபர். ஸோ ரொம்ப திறமை வாய்ந்த நபர்களையாகவும் அதே மாதிரி டெக்னிக்கல் நாலேஜ் கொண்ட அந்த பீப்புளையும் என்ன பண்ணுறாங்கன்னா தேடுறாங்க. சீக்கிங் அப்ளிகன்ஸ் ஆஃப் ஹை கேலிபர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் அதிகப்படியான ஹை கேலிபர் அதிகப்படியான திறமை கொண்ட அந்த அப்ளிகன்ஸை தேடுறாங்க. ஸோ அதே மாதிரி டெக்னிக்கல் நாலேஜை கொண்ட அந்த அப்ளிகன்ஸை தேடுறாங்க. ஸோ அப்ரோச் ப்ரொஃபஷனல் அசோசியேஷன்ஸ் லைக் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரியான திறமை வாய்ந்த நபர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொன்னால், இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், த இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன்ஸ், த இன்ஸ்டிடியூட் ஆஃப் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட், த இன்ஸ்டிடியூட் ஆஃப் என்ஜினியர்ஸ், ஆல் இண்டியா மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன். இங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, தகுதி வாய்ந்த ப்ரொஃபஷனல் அசோசியேஷன்ஸ் மூலிமா இந்த மாதிரியான எம்ப்ளாயீஸை ரெக்ரூட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டு ஐடென்டிஃபை த ரைட் பர்சன், இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன் மூலிமா நம்ம கரெக்டான பர்சனை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ரெக்ரூட்மெண்ட்டும் நிறைய நடந்துகிட்ருக்குது. ஸோ டெப்யூட்டேஷன் மீன்ஸ் என்னென்னா பதிலாய் அனுப்புதல் அப்படின்னு சொல்லுவோம். பதிலாய் அனுப்புதல்னால் என்ன, ஒருத்தர் நமக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, நமக்கு இங்கே வேலைக்கு இருக்கிறாங்கன்னா அவங்க ஒரு வேளை ஏதோ சம் ரீசன்னால் என்ன பண்ணலாம், அந்த பணிக்கு வராமல் இருக்கலாம் கொஞ்ச நாளைக்கு. அதற்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க, வேறு நிறுவனத்தில் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஒரு பர்சனை என்ன பண்ணுறாங்க, டெப்புடேஷனாக அந்த கம்பெனிக்கு அனுப்புகிறாங்க. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அப்போ அந்த வேலை வந்து அந்த தற்காலிகமாக என்ன பண்ணுறோம், அந்த குறிப்பிட்ட பீரியடுக்கு வேலைக்கு ஆள் இல்லாமல் இருக்கிறபோது அந்த பணியிடத்தை நிரப்புறதுக்காக டெப்புடேஷன் அப்படிங்கிற ஒரு பேரில் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறோம். ஸோ அ பர்சன் ஹூ இஸ் ஆல்ரெடி ஆன் எம்ப்ளாயி என்ன பண்ணியிருப்பார், அவர் இன்னொரு நிறுவனத்தில் ஒரு ஆல்ரெடி எம்ப்ளாயியாக இருப்பார். அது எப்படி இருக்கலாம், அவங்களுடைய பிரான்ச் ஆஃபீஸாக இருக்கலாம், புரியுதா? ஸோ அப்படி ஒர்க் பண்ணும்போது அங்கே டெப்புடேஷனுக்காக என்ன பண்ணுவாங்க, அல்லது சேம் டைப் ஆஃப் பிஸ்னஸ் செய்யக்கூடிய இன்னொரு நிறுவனமாக இருக்கலாம். ஸோ அப்படி நிறைய விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ அங்கேருந்து நம்ம டெப்புடேஷன் பர்பஸ் என்ன பண்ணுறோம், ஒரு நபரை நம்ம ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு மட்டும் ஷார்ட் டேர்மாக நம்ம என்ன பண்ணுறோம், ஃபிக்ஸ் பண்ணி ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறோம். சரியா? ஆர்கனைசேஷன் கேன் பி டெப்யூட்டட் ஃபார் அ ஸ்பெசிஃபிக் ஜாப். என்ன பண்ணுறோம், அதுவும் ஒரு குறிப்பிட்ட ஜாப்புக்காக ஸ்பெசிஃபைட் பீரியடுக்கு அண்ட் ஷார்ட் டேர்ம் சொல்யூஷனுக்காக ஒரு குறுகிய கால தேவைக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி டெப்புடேஷன் அப்படிங்கிற ஒரு மூலிமா ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறோம். புரியுதா? அடுத்ததான் வேர்ட் ஆஃப் மவுத். ஸோ வேர்ட் ஆஃப் மவுத்னா என்னது, வாய் வார்த்தை மூலியமாக. ஸோ வாய் வார்த்தை மூலியமாக கூட நம்ம என்ன பண்ணுறோம், சில எம்ப்ளாயீஸை நம்ம ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறோம். த இன்ஃபர்மேஷன் ரிலேட்டிங் டு ஜாப் சீக்கர்ஸ் is collected through people repute who pass on the message about vacancies to their known people. என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரியான ரெப்யூட்டட் பீப்புள் இருப்பாங்க இல்லையா, நிறைய வந்து ஹையர் போஸ்டிங்ஸில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் மூலியமாக என்ன பண்ணுவாங்க, இந்த ஜாப் சீக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க, பர்டிகுலர் வேக்கன்சிஸை பற்றி அந்த ரெப்யூட்டட் அந்த பர்சன்ஸ் மூலிமா பீப்புள் மூலிமா என்ன பண்ணிப்பாங்க, தெரிஞ்சுப்பாங்க இந்த வேர்ட் ஆஃப் மவுத் மூலிமா. ஸோ எப்படி இந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட மூலிமா தெரிஞ்சுக்கிட்டு அந்த பர்டிகுலர் வேக்கன்சியை நம்ம அப்ளை பண்ணுறது. ஸோ அதான் சொல்கிறது வேர்ட் ஆஃப் மவுத்னு சொல்லுவோம். இப்படி ஒரு முறையிலையும் நம்ம ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறோம். தென் லேபர் கான்ட்ராக்டர்ஸ். ஸோ லேபர் கான்ட்ராக்டர்ஸ்னால் யாருன்னா பணியாளர் ஒப்பந்ததாரர்கள் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ பணியாளர் ஒப்பந்ததாரர்கள்னால் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எந்த மாதிரியான ஒர்க்குக்கு அவங்க வேலைகளை வந்து நிறைய என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த கான்ட்ராக்டர் மூலியமாக நம்ம அவங்கள ரெக்ரூட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எந்த மாதிரியான தகுதி வாய்ந்த நபர்கள் இருக்கிறாங்க, அன்ஸ்கில்டு ஒர்க்கர்ஸாக, ஸோ இந்த மாதிரியான லேபரர்ஸ்க்கு மேனுவல் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த லேபரர்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரியான லேபர் கான்ட்ராக்டர்ஸ் மூலியமாக நம்ம ஈஸியாக ரெக்ரூட்மெண்ட் நடத்த முடியும். ஸோ ஆர்கனைசேஷன்ஸ் ரெக்ரூட் அன்ஸ்கில்டு அண்ட் மேனுவல் லேபர்ஸ் த்ரூ அவுட் தீஸ் கான்ட்ராக்டர்ஸ். எதன் மூலியமாக பண்ண முடியும், இந்த கான்ட்ராக்டர்ஸ் மூலிமா நம்ம அன்ஸ்கில்டு லேபரையும் அல்லது மேனுவல் லேபரர்ஸையும் நம்மளால் என்ன பண்ண முடியும், ரெக்ரூட்மெண்ட் பண்ண முடியும். சரியா, இதெல்லாம் எதுலன்னு பார்த்தோம்னா இந்த எக்ஸ்டர்னல் சோர்சஸ், வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த எம்ப்ளாயிஸ் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் செய்யக்கூடிய அந்த விஷயங்கள். சரியா, ஸோ அதெல்லாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஜாப் போர்ட்டல்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஜாப் போர்ட்டல்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நவடேஸ் வந்து ரொம்ப ஃபெமிலியராகவும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு போர்ட்டல்ஸாக தான் எது திகழுதுன்னா அந்த ஜாப் போர்ட்டல்ஸ் திகழுது. ஸோ வேலைவாய்ப்பு இணையதளங்கள்னு சொல்லுவோம் தமிழில். ஸோ யூஸிங் இன்டர்நெட் ஜாப் போர்ட்டல்ஸ், நிறைய என்ன பண்ணுறோம், அந்த இணையதள வழியில் நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய ஜாப் போர்ட்டல்ஸை யூஸ் பண்ணி எங்கெங்கே இதெல்லாம் நம்ம நிறைய எந்தெந்த கம்பெனிஸ்லாம் நிறைய வேக்கன்சி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு நம்மளுடைய ரெஸ்யூம்ஸை வந்து நம்ம சென்ட் பண்ணிடுறோம். பொதுவாக அவங்கள அதை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த கம்பெனிஸ் வந்து அதை செலக்ட் பண்ணுவாங்க, ஸ்க்ரீன் பண்ணுவாங்க. ஸோ அதன் மூலிமா நம்ம ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ யூஸிங் இன்டர்நெட் ஜாப் போர்ட்டல்ஸ் ஆர்கனைசேஷன் கேன் ஸ்க்ரீன் ஃபார் த ப்ராஸ்பெக்டிவ் கேண்டிடேட்ஸ். ஸோ ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் இந்த மாதிரியான இன்டர்நெட் ஜாப் போர்ட்டல்ஸ் மூலிமா. ஸோ இன்டர்நெட் ஜாப் போர்ட்டல்ஸ்னால் என்ன சார் அப்படின்னு சொல்லி சொன்னால் வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரி naukri.com சொல்லுவோம், அதே மாதிரி இந்த monster.com சொல்லுவோம், லிங்க்டின் சொல்லிட்டு ஒரு .com இருக்குது. ஸோ இது எல்லாமே எதுக்குன்னா இன்டர்நெட் ஜாப் போர்ட்டலாக செயல்பட்டு இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம ரெஸ்யூம்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிடுவோம் நம்ம சைட்லேருந்து. அதை நிறைய கன்சர்ன்ஸ் அவங்களுக்கு தகுதி வாய்ந்த நபராக இருந்தாங்க, அவங்களுடைய கேட்கக்கூடிய குவாலிஃபிகேஷன் உள்ள நபராக இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஆர்கனைசேஷன் வந்து ஸ்க்ரீன் பண்ணுவாங்க ஃபார் த ப்ராஸ்பெக்டிவ் கேண்டிடேட்ஸ் இருந்தாங்கன்னா அண்ட் ஃபில் அப் தேர் வேக்கன்சிஸ். ஸோ அதன் மூலியமாக என்ன பண்ணுவாங்க, ரெக்ரூட்மெண்ட்ஸ் பண்ணி அவங்களுடைய வேக்கன்சிஸை ஃபில் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய முறைகளில் எக்ஸ்டர்னல் சோர்ஸஸை வச்சு அவங்களுடைய காலி பணியிடங்களை எப்படியெல்லாம் வந்து பணி நியமனம் செஞ்சுக்கிறாங்க, ஸோ ஃபில் பண்ணிக்கிறாங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்த்தோம். ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க. அண்ட் டில் தென் பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.